ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நான் இன்றைக்கி எனது பிள்ளைகளுக்கு டேட்ஸ் கேக் செய்ய போகிறேன் வித்தியாசமான ஸ்டைலில். 250 கிராம் ப்ளம்ஸ், 500 கிராம் பேரிச்சம்பழம், நஃபர் மார்ஜரின் அது 500 கிராம், அதில் நான் 250 கிராம் தான் யூஸ் பண்ணுறேன். டேட்ஸை சீட்ஸ் நீக்கி சின்ன வெட்டி போட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஒரு 3/4 கப் விட வேணும். அப்பச்சோட 1 டீஸ்பூனை ஒரு சிறிதளவான தண்ணியில் கரைத்து விடவும். பேரிச்சம்பழத்தை ஒரு 1 ஹவர் மூடி வையுங்க கவர் பண்ணி. அதுக்கிடையில் முட்டை வெள்ளைக்கருவை பிரிம்பாகவும் மஞ்சள் கருவை பிரிம்பாகவும் பீட் பண்ணி எடுத்து வைக்கணும். 250 சீனி, 250 மார்ஜரின் போட்டு நல்லா பீட் பண்ணவும். 250 ரவையை லைட்டாக வறுக்க வேணும். வறுத்து போட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணவும். ரவையையும் மார்ஜரினோட போட்டு கலக்கவும். திக்னஸ் கூடண்டா 1/2 கப் பால் விடலாம். முட்டை வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணின நுரைய முதல் போட வேணும். போட்டு நல்லா கலக்க வேணும். வெனிலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நான் சீனியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பேரிச்சம்பழம் ஊறுற வரைக்கும் நீங்கள் கேக் ட்ரேக்கு எண்ணெய் போட்டு ஒயிட் பேப்பர் போட்டு ஆயத்தமாக வைக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆகிட்டுது. டேட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. ஸோ அதை எடுத்து கலவையோடு ஆட் பண்ணலாம். பாருங்கள், இறுக்கமான தன்மை இல்லை, நல்ல சாஃப்டாக நசிகிற அளவுக்கு டேட்ஸ் ஊறி இருக்குது. நான் டேட்ஸ் கேக்குக்கு 250 ப்ளம் ஆட் பண்ணுறேன்னா சாப்பிடிக்கு அந்த ப்ளம்ஸ் கடிப்பட நல்ல டேஸ்டாக இருக்கும். ஏன்னா டேட்ஸ் ஊறி கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் கலவையை ரெடி பண்ணி ட்ரேயில் விடுவோம். என்னிடம் வால்நட் இருந்ததால் அந்த நட்ஸை தான் கட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறேன். ஓகே, அவனை 40 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வைத்திருக்கிறேன். 40 மினிட்ஸ் கம்ப்ளீட்டட். நான் அவனுக்கு வெளியில் எடுத்து பார்த்தேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. வெட்டியக்குள்ளே நல்ல நைஸாக வருகுது. நல்ல சீனியும் அளவானதாக உள்ளது. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள்.